அன்னைக்கு ஒரு சாத்ராக், அன்னைக்கு ஒரு மேஷாக், அன்னைக்கு ஒரு ஆபேத்நேகோ. இன்னைக்கு அவங்கள பற்றி படிப்பதே நமது பாடம் அல்ல. நம்மளும் அந்த ஜெராக்ஸா மாறணும். இன்றைய நாளுக்குரிய நேபுகாத்நேச்சார்கள் மத்தியில இன்றைக்குரிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கெல்லாம் நம்ம வாழ்ந்தே ஆகணும். இப்படிப்பட்ட ஆட்களை தேவன் தேசத்துல எதிர்பார்க்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆராதனை என்பது ஏதோ பாடிவிட்டு போவது அல்ல, பல பாடுகளை சகிப்பது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாடுகளை சகிப்பதற்குரிய பலனை தேவன் நமக்கு தர வல்லவர். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். கைவிட்டு ஆமென். எல்லாவற்றுக்கும் கர்த்தரால தப்புவிக்க முடியும் ஒரு மனிதனை. ஒன்னு சொல்லிட்டுமா, கர்த்தரை உண்மையா நீங்க ஆராதிச்சீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கு. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் ஆராதிக்கிற கர்த்தரை குறித்து நான் சொல்ல முடியும், அவர் ரட்சகர், என்னை ரட்சிக்கிறவர். எங்கேயும் எப்பயும் நான் சொல்ல முடியும். ஆமென் ஆமென் சொல்லுங்களே. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறித்து ஆவியானவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜ்ல எப்படி அந்த வகுப்பறைக்கு உள்ள அந்த வகுப்பறையில படிக்கிற பெயர் ஸ்டூடெண்டினுடைய அந்த அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்குதோ, அவங்க பெயர்கள் எப்படி இந்த பெயருடையவர்கள் இந்த வகுப்புல வசிக்கிறாங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, நாளைக்கு வரல அப்படின்னு சொல்லி பிரசன்ட் ஆப்சன்ட் எப்படி நம்ம போடுறோமோ அதே போலதான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆராதனை என்பது சாதாரணமானதல்ல. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழுவது, வாழ்ந்து காட்டுவது, ஜீவிப்பது. ஆமென். எல்லா நெருக்கத்தில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்தும், பாடுகளில் இருந்தும் அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் எங்களை என்ன செய்வாரா? என்னை தப்புவிப்பா. நீங்க கூட இந்த ஆராதனை நேரத்தில் சொல்லுகிறேன், எந்த அவரால் தப்புவிக்கப்பட முடியாத எந்த சூழ்நிலையுமே கிடையாது. எல்லா ஆண்கள் செய்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க எதுக்கு வருகிற ஆமென் சொல்லுங்களே. ஆமா, இன்னொன்னு கூட சொல்றேன், உங்களை தயவா நான் கேட்கிற ஆராதனையில பிளீஸ் உங்க பாதம் கொடுத்து தொடுறேன், இங்க அங்க எந்திரிச்சு போகாதீங்கப்பா, பிளீஸ் பா. நீங்க போறதா இருந்தா அப்படியே போயிருங்கப்பா. உன் வேலை ஸ்தலத்துல எந்திரிச்சு நீ செல்போன் எடுத்துட்டு நீ போவியா? உன் ஓனவனை விட்டுருவானா? யோசித்துப்பா. உலக எஜமானுக்கு எவ்வளவு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நம்ம சபைக்கு தலையாகிய கிறிஸ்து நம் நடுவே ஆவியா இருக்கிறார். அவர் உலாவுகிறார். அந்த பரம தகப்பனுக்கு நீயும் நானும் உண்மையுள்ளவனா இருக்கணும். ஆராதிக்கிற உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், உங்களையும் என்னையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவனும் இப்பொழுது மாம்சத்தில் இல்ல, அவர் ஆவியாய் உலாவுகிறவர். அல்ல ஜீவனோட சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆராதிக்க பழகு. அவரை துதிக்க பழகு. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில பாடி துதிச்சாங்க. எப்படி ஒரு அடிவாங்கிற மனுஷனால எப்படி பாட முடியும்? உதவாங்கின மனுஷனால எப்படி பாட முடியும்? சோத்திரம். கைகளும் கால்களையும் கட்டி தரன்னு அவங்களை இழுத்துட்டு போனாங்களாம். இப்படிப்பட்ட சரீர படு வேதனைகளை சந்தித்த பவுலினால், சீலாவினால் எப்படி தலையிலாய் தொங்கப்பட்ட நிலையில அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்று எப்படி அவர்களால் பாட முடிந்தது? நான் சொல்லுகிறேன், ஒரு சரீரம், ஒரு மாம்சம், அவர்கள் மனுஷீகத்துல இருந்திருந்தால் நிச்சயமாய் முடியா. நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம இப்ப மாம்சத்தில் இருக்கிறோம், யாரும் மறுரூப அனுபவத்தில் இல்லை. ஆனா சின்ன சரீரத்துல சின்ன பலவீனம், சின்ன அங்க எங்க வலிகள் வருகிற பொழுது உடனே சோர்ந்து விடுகிறோம், படுத்து விடுகிறோம். ஒன்று தெரியுமா, நமக்கு ஆவிக்குரிய பலனை கிளைம் பண்றதுக்கு இன்னும் போதிய பிராக்டிஸ் நம்மள்ட்ட இல்ல. சின்ன பலவீனம் வருது, உடனே சோர்ந்து விடுகிறோம். விசுவாச வாழ்க்கை பத்தும் பறந்தோடி விடுகிறது. ஆனால் பவுலையும் சீலாவையும் நடுராத்திரி கைகளும் கால்களும் தொங்கப்பட்ட நிலையில, எல்லா உடம்பெல்லாம் கீறல்கள், வேதனைகள், படு காயங்களுக்கு மத்தியில தலைகீழாய் தொங்கப்பட்ட நிலையில பவுலும் சீலாவும் கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் பாடினார்களா? ஒரு சாதாரண மனிதன் அப்படி பாட முடியாது. ஒரு சாதாரண மனிதனால் அப்படி பாடவே முடியாது. மனுஷீகத்துல காயப்பட்டவனால் பாட முடியாது. அவர்கள் மாம்ச பலத்தில் அல்ல, அவங்க தெய்வீக பலத்தில் ஆட்கொண்டு இருந்தாங்க. அதனால தான் எல்லா பலவீனங்களுக்கு மத்தியில அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களால் சொல்ல முடிந்தது, பாட முடிந்தது. அவர்கள் பாடின பொழுது சடுதியில சிறைச்சாலைகள் அசைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது.
நீ ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தா உன்னால பாட முடியாது. சாதாரண விசுவாசியா இருந்தா கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கை தட்டுவ, அப்புறம் உனக்கு சௌகரியமா உட்கார்றதுக்குரிய வழிய பாப்ப. இதே நீ ஆவியில நிறைந்திருப்பாயானா நீ ஒரு மூலையில முடங்கி இருக்க முடியாது. நீ தேவனை துதித்து 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 கொண்டு நீ முன்னேறி வந்து கொண்டே இருப்பா. முன்னேறுவ. தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு விசுவாசிக்கு, ஒரு சபைக்கு ஆவியின் பலன் தேவை. ஆவியின் பலன். ஹோலி ஸ்பிரிட் வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதற்கு பலன்? சோர்ந்து போகிற நேரத்துல, துவண்டு போகிற நேரத்துல, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவதற்கு, கர்த்தர் எங்களை விடுவிப்பா என்று முழங்குவதற்கு, சொல்லுவதற்கு, அறிக்கையிடுவதற்கு, சத்துரு 7 வழியாய் அவனை ஓட செய்வதற்கு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஆவியின் பலன் தேவை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஆவியின் பலன் தேவை. இல்லை என்றால் நான் ஒரு சட்ட பிரேதம். என்னை ஜனங்கள் ஒதுக்கி விடுவார்கள். நான் ஆவிக்குரிய நோயாளியா இருந்தா என்னை ஜனங்கள் ஒதுக்கி விடுவார்கள். ஏன் ஸ்கூலுக்கு வரல? பலவீனம். ஓஹோ, ஓகே, உண்மைதான். ஏன் ஆராதனைக்கு வரல? பலவீனம். ஓகே, ஆனால் அதே சமயம் உனக்குள்ள ஆவியின் பலன் இருக்குமானா, ஆவியின் வல்லமை உனக்குள் இருக்குமானா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிடுவார். உன் பலவீனங்கள் எல்லாம் பறந்தோடி போய்விடும். ஆராதி கர்த்தரை, உயிருள்ள தேவன் ஆராதி. அவர் ஆராதனையை, அவருக்கு ஒரு ஆராதனையை செலுத்து. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனவர். பலவீனங்களுக்கு மத்தியில் ஆராதிக்கணும். ஆராதனை சும்மா இல்ல, ஏதோ வந்து சும்மா கையை தட்டிட்டு போறது, ஏதோ பேருக்கு வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை நமக்குள்ள ஜனங்க பார்க்கணும், கிறிஸ்துவை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்தணும். அதற்குத்தான் பேருதவியா இருக்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலன் வந்துருச்சுன்னா எதையும், எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல இறங்குச்சோ, எப்பொழுதெல்லாம் அந்த சிம்சோன் மேல தேவனுடைய ஆவி எப்பொழுது இறங்கி வந்ததோ, பைபிள் சொல்லு, கட்டு கடங்காத ஒரு பராக்கிரமம் அவனுக்குள் இருந்து வெளிப்பட்டது. அவன் பட்டணத்தின் கோட்டை தாழ்பாலைகளை பெயர்க்கிறவனாயிருந்தான். அந்த பெரிய, அவ்வளவு பெரிய கேட்டை தன் தோளின் மேல் வைத்துக் கொண்டு அவன் மலைகளின் மேல் ஏறுகிறவனாயிருந்தான். ஒரு ஆவிக்குரியவன் தான் எந்த பாரத்தையும் சுமக்க முடியும். ஒரு கையை உயர்த்தி ஆமா, ஒரு ஆமன் சொல்லியா, நீ ஏன் வார்த்தைக்கு சொல், ஆமா கர்த்தரை கனப்படுத்த, உயர்த்து. உலக காரியத்திலேயே மைண்ட்லயே செட் ஆகாத. உனக்கு ஆவியின் பலன் தேவை. ஆவியின் பலன் இருந்தாதான் இந்த உலகத்தை சந்திக்க முடியும். மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், புலம்புகிறாய். ஆனால் தேவையானது உன்னிடத்துல இல்ல. ஆனால் மரியாளும் புலம்பி இருக்கலாம். ஆனால் புலம்பலை ஒதுக்கினா அவள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் பலன் அடைந்தாள். எனக்கு என்ன, திறந்த வாசல் இருக்கு. உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்து இருக்கிறார். வந்து தேவ சமூகத்தில் அமரு, அவரை நோக்கி பாரு. உன் பிரச்சனைகள் பறந்தோடும். அண்ணாலை குறித்து வேதம் சொல்லுகிறது, 15 வருட துக்கம் ஒரே நாளில் மாறினது. 15 வருட துக்கம், அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. எவ்வளவு பெரிய தேவன் கைவசம் இருக்கிறார். ஒரு ஆராதி, அவரை பார்க்க முகம் பிரகாசம் அடையும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து அப்படின்னா தங்களை பார்த்துன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க ரூபவதி? பார்த்துன்னா எப்படி? காதலிய பார்க்கிறான்ல, அழகே உன்னை ஆராதிக்கிறாங்கிறான்ல, பார்க்கிறான். உலகத்துல அழிஞ்சு போகிற அழகு, ஒண்ணும் இல்லாத அழகு, நாற்றம் எடுக்கிற அழகு இல்ல, சும்மா அதெல்லாம் சதைதான, வெறும் நத்திங், ஒண்ணுமே இல்ல. உலகம் இல்ல, வெறும் சதைதான். ஒரு பொய்க்கு பிதா வாழ்க்கை நாசக்கேடாக்க பாக்குறான். நீ ஆவியில நிரம்பு, சாத்ராக போல எழும்பு, மேஷாக போல எழும்பு. நேபுகாத்நேச்சார் கர்த்தரை நோக்கி கையெடுக்க வைக்கணும்னா அதுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவை. இந்த கரூர் பட்டணத்தில் எத்தனையோ நேபுகாத்நேச்சார்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று அவர்களை விட மேலானவனாக இளம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். தேவன் மிகவும் பெரியவர். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இந்த பாடல ஒரு வைராக்கியமா எனக்குள்ள வந்துச்சு. ஒரு வைராக்கியத்தோட நான் எழுதுனேன். சும்மா பாடிட்டு போற விஷயம் கிடையாது. விளாட்டா இருக்கணும் தேவ சமூகத்துல. பாயிர புளிய மாதிரி வரணும் தேவ சமூகத்துல. ஒரு குழந்தை ஒரு தாய்ப்பாலுக்கு ஏங்குற மாதிரி தேவ சமூகத்துக்கு ஏங்கணும்.
ஒரு தாய் பார், குழந்தைய பெற்றெடுத்து என்ன செய்வா? குழந்தைய விட்டு பிரிஞ்சிருப்பாளா? இப்ப பல தாய் பிறந்த பக்கம் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம் இருக்கிறா. குழந்தை செத்துச்சா, பொழச்சுதா, சாப்பிட்டாலா, சாப்பிடலையா, ஒன்னும் தெரியல. உண்மையான தாய் என்ன செய்வா? குழந்தைய விட்டு பிரிவாளா? பிரிக்க மாட்டான், பிரிய முடியாது. சுமந்து இருக்கலாம், கர்ப்ப வேதனை பட்டிருக்கிறா. சும்மா கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக வர்ற லைஃப் இல்ல. பிள்ளைகளை வளர்த்தி ஆளாகணும். தாயினுடைய இருதயம் வரணும். கரங்களை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. அவ்வளவு பெரிய தேவன் அவர். நான் ஆராதிக்கும் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் ஆண்டவர் அவரே. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல? ஆமா, உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? சேர்ல ஐயா, மாமா ராசேவர் மாமா, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? என்ன மகிழ்ச்சி? இப்படி இங்க வந்து உட்காந்து பாச எப்படி நான் மகிழ்ச்சியா இருப்பேன்? எங்கேயோ இருக்க வேண்டிய நம்மளே கொண்டு வந்து நீங்க தான் இருந்தாங்கணும். உங்க நித்தியத்தை நியமிச்சிட்டாரு. ஒரு பாட, ஒரு துதி, ஒரு துதிக்க தின்பனுடைய துக்கம் எல்லாம் மறையும். ஆமே, இந்த வெளிச்சம் வரலன்னா இது ஆவியானவர் கொடுத்த வரி. இது நானா என்னுடைய மண்டையில எழுத முடியாது. நேபுகாத்நேச்சாரே நீர் நிறுத்தின பொற்சிலைய நான் வணங்கிடவே மாட்டேன். இந்த வார்த்தை சொல்லும் போது அப்படியே இந்த யோவான் ஸ்நானகம் துள்ளுன மாதிரி ஒரு உணர்வு. சட்டத்துக்கெல்லாம் நான் வளைஞ்சிடவே சொல்லணும். எல்லாம் நேபுகாத்நேச்சார், எல்லாம் நேபுகாத்நேச்சார் ஆவிய பார்த்து சொல்லணும். நேபுகாத்னே, ஒருவேளை அப்பா நேபுகாத்நேச்சாரா இருந்தா சொல்லு, நேபுகாத்நேச்சாரே அப்பா நீர் நிறுத்தின பொற்சிலைய வணங்கி. என்னடா மகனே, நல்லாதான்டா போனா, இப்பதான் தெரியுது நீ யாருன்னு எனக்கு. ஆமே, நேபுகாத்நேச்சாரின் ஆவி உனக்குள்ள இருக்குது. ஆமே, அப்பா நீ ஒரு நேபுகாத்நேச்சார், நான் ஒரு சாத்ராகுப்பா. ஆமே, ராமேன்னு சொல்லுங்க. உன் சட்டத்துக்கு வளைஞ்சிடவே. நீங்க சொல்றேன், ஒரு ப்ராபசியா சொல்றேன். உங்களை மிரட்டுகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், உங்களை இன்னைக்கு எது மிரட்டுது, அந்த பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லுங்க. அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. பிரச்சனையை பத்தி பேசாத, பிரச்சனையை பார்த்து பேசு. மலையை பத்தி பேசல, மலையை பார்த்து பேசு. இவ்விடம் விட்டு அவ்விடம் போ, அது அப்படியே போகும். உங்களால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்ல. படி, வார்த்தைய படி. உனக்குள்ள வார்த்தை ஜீவனாய் மாறும். வார்த்தை தான் வெப்பன்ஸ். ஆபேல் அழகா செஞ்சாரு, ஆதாம அழகா செஞ்சாரு. மண்ணுல செஞ்சுட்டு அவன் நாசியில போய் அப்படி ஊதுனார். யாருடைய நாசியில? ஆதாமினுடைய நாசியில அப்படி ஊதுனார். ஊதுன உடனே வேதம் சொல்லுது, மண்ணா இருந்தவன் உயிருள்ள மனுஷனா மாறிட்டான். ரொம்ப கரங்களை தட்டலாம். மண்ணா இருந்தவன் உயிருள்ள மனுஷனா மாறிட்டான். ஜஸ்ட் ஊதுனாரு. மண்ணா இருந்தவன் உயிருள்ள மனுஷனா மாறிட்டான். ஆனா அதுவே புதிய ஏற்பாட்டுக்கு வா, செத்து 4 நாள். யாரு? லாசரு. இப்ப லாசரு கல்லறைக்குள்ள நோண்டி எடுத்து உள்ள காதுல ஊது, மூக்குல ஊது. கல்லறைக்குள்ள லாசரு செத்து நாறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில பைபிள் கர்த்தர் நின்றா. இயேசு உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை இருக்குல்ல, அது சுவாசமாக அந்த அப்படியே அந்த லாசருக்குள்ள உள்ள போச்சு. அந்த வார்த்தையே சுவாசமாச்சு. அந்த வார்த்தை தான் உனக்கு விடுதலை. உனக்கு என்னவா மாறணுமா, அண்ணாவா, அப்படியா நீ சொல்லுகிற வார்த்தைகள் நடக்கும், நிறைவேறும். கொஞ்சம் கரங்களை தட்டு பார்க்கலாம். நான் என்னவாய் சொல்லுகிறேனோ அதுவா அந்த வார்த்தை கிரியை செய்யும். அன்னைக்கு ஆதாமினுடைய மூக்குல ஊதுனாரு, இப்ப லாசருடைய மூக்குல ஊதுல. லாசருவே வெளியே வாடா அப்படின்னாரு. அவ்வளவுதான். அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த சத்து போன சரீரத்துல அது ஜீவனாய் மாறினது, அது சுவாசமாய் மாறினது. அவயவங்களை பார்த்து பேசு. எதெல்லாம் வீக்கா இருக்கோ சொல்லு. அதுக்கு நேரம் வார்த்தையை அனுப்பு. நீ பலனடைவாயாக. நீ சொல்லு. உன்னுடைய அந்த வார்த்தை அந்த அவயவங்களுக்குள்ள போகும். அது புதிய அவயவமாய் மாறும். கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லு. புரிஞ்சு வார்த்தையில தான் ஜீவன். அவர் பரலோகத்திலிருந்து தமது வார்த்தை என்ன செய்யறாராம்?
அனுப்புறார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வார்த்தை அனுப்புறார். பூமிக்கு அனுப்புறாராம். அந்த பூமி அது என்ன வேகத்துல போகுதுன்னா மகா தீவிரம். மகா தீவிரம். எது? மகா தீவிரம். எங்க இருந்து எங்க வருது சொல்லுங்க? எங்க இருந்து எங்க? சர்மி சொல்லுங்க, எங்க இருந்து எங்க வருது? வானத்தில் இருந்து. ஜெஷினை பார்த்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா மகா தீவிரம். கரெக்டா அந்த மனுஷனுக்குள்ள போகுது, உனக்குள்ள புதிய மனுஷனா மாறுது. வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இதுல ஜீவன் இருக்கு, இதுல ஜீவன் இருக்குது, இதுல ஜீவன் இருக்குது. நீயா யோசித்து பாரு. ஆதாமினுடைய மூக்குல தான் ஊதுனாரு. ஒன்ன செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. வார்த்தையை அவனுடைய மூக்குல அவருடைய சுவாசத்தை அப்படி உள்ள அனுப்புனாரு. அவன் உயிருள்ள மனிதனாய் மாறிட்டான். செத்து போன நார்ன லாசு வெளியே வாடா, அந்த வார்த்தை அனுப்புனாரு. அது அவனுக்குள்ள சுவாசமா உள்ள போச்சு. பல லட்சக்கணக்கான எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு சொன்னாரா இல்லையா? உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. இன்னைக்கு நீ நானும் செய்ய வேண்டியது பார்த்து பேசு. உன் பிரச்சனைகளை பார்த்து பேசு சகோதரி, உன் பிரச்சனைகளை பார்த்து பேசு சகோதரா. இன்றைக்கு உலர்ந்து போய் இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஒரு பெரிய உயிர் வீழ்ச்சியை எல்லா கரங்களை தட்டி தேவநாமத்தை விசுவாசிச்சு நான் அறுவடை செய்வேன். விசுவாசிக்கிறவன் நடக்கும், விசுவாசிக்க நடக்கும். பெரிய பெரிய மருத்துவமனைகள் கோடி கணக்கில் கட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது எனக்கு ஒரு பக்கம். பெரிய பெரிய மருத்துவமனை. என் விசுவாச வீக்னஸ் தானே இதெல்லாம் இன்னைக்கு எழுப்பி நிக்குது. அப்போ சில நாட்கள்ல எங்க மருத்துவமனை? அப்போ சொல்லி நாட்கள்ல எந்த மருத்துவமனை இல்ல. ஏதோ பொத்தலான வாழ்க்கை வாழ்றோம். சும்மா வெளியில பகட்டு வாழ்க்கை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாதிரி வாழ்ந்தா என்னை மாதிரி லைஃப் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்ல. நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் பார்க்கும்போது குப்பையா தெரியும். நான் அடிக்கடி இந்த பெரிய பெரிய மருத்துவமனைகளை பார்க்கும்போது நினைப்பேன், அழுகுவேன். ஆண்டவரே, அப்ப சில நாட்கள்ல ஒரு மருத்துவமனை இல்லை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான். அவன் எழுந்து நடந்தான். செத்து போன லாசருவான்னு சொன்னாங்க. அப்ப எழுந்துச்சு வந்தான். பேதுரு நிழல் பட்டுச்சான். பேதுருவின் நிழல் பட்டு வியாதியை சுத்தமானா. இன்னைக்கு எங்க அந்த பேதுருக்கு எங்க? நீங்க ஆராதனைக்கு கூப்பிடுறதுக்கே வெக்கமா இருக்குது. எனக்கு போன் பண்ணி நீ வா நீ வா. என்னது உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறதுனால நான் உன் காலில் கூட விழுக ஆயிட்டோம். பெற்ற ரட்சிப்பை விளந்துடக்கூடாது. இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவர்கள் எழுப்புறாங்க. இன்னும் மருத்துவர்களால முடியாத காரியங்கள் ஏராளம் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அந்த வெள்ளம் நம்மள்கிட்ட எங்க? அந்த அர்ப்பணிப்பு நம்மள்கிட்ட எங்க? அந்த ஒழுக்கம் எங்க? அந்த பரிசுத்தம் எங்க? அந்த கீழ்ப்படிதல் எங்கடா? எங்க நம்ம லைஃப்ல? உலக பிரகாரம் திங்கிறதையும் போறதையும் வர்றதையும் உடுத்துறதையும் 10 பேரை பார்க்கணும், 1000 பேர் என்னை பார்க்கணும், என்னை பத்தி பெருசா பேசணும், என்ன மாதிரி யாரும் அதை பண்ணல இதை உலக பிரகாரம். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போகும். நான் ஒரு கிறிஸ்தவனா, நான் கிறிஸ்துவ, நீ கிறிஸ்துவ மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டா எத்தனையோ குடும்பம் சமாதானத்துக்குள்ள வரும். நீயும் நானும் உண்மையா கர்த்தர் ஆராதிச்சோம்னா ஒண்ணு நடக்க தெரியுமா? உண்மையா ஆராதிச்சோம்னா ஏதோ நம்ம சுயலாபம் மாத்திரம் இருக்க, நம்ம மாத்திரம் சமாதானமா இருக்க முடியாது. நம்ம இந்த பூமி போகிற வருகிற எல்லா இடங்களிலும் நம்ம மூலியமா அநேக குடும்பத்துல ஆண்டவர் ஒரு மெய்யான சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்னைக்கு ஏன் பல குடும்பத்துல சமாதானம் இல்ல? தேவையானது தேவைக்கு மேல இருக்குது. சிலரை கேட்டு பாருங்க, எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. எனக்கு நிம்மதி இல்லை. பலர் சொல்லுவாங்க நிம்மதி இல்லை, சாகலாம் போல இருக்கு. எத்தனை குடும்பம் இன்னைக்கு நிம்மதி இல்லை? எல்லாம் நிறைவா இருக்குது, ஆனா நிம்மதி இல்லை. ஏன்? ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லை. ஏசப்பா இருந்தா எல்லாமே இருக்கும். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானம். ஏசப்பாவை நீ அதிக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த உலக மேன்மையெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜீவன் போச்சுன்னா முடிஞ்சு தம்பி, உன் ஜீவன் போச்சுன்னா முடிஞ்சிச்சு. வெள்ளையும் சொல்லி எல்லாம் முடிஞ்சிச்சு.
கண்ணை மூடுனா நமக்கு ஒரு நித்தியம், அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். எல்லாமே உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினா நீ என்ன லாபம்? உனக்கு என்ன லாபம்? ஏசப்பா சொன்னார்ல, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உனக்கு என்ன லாபம்? ஓ, அப்ப உலகம் ஆதாயம் இல்லையா? இல்ல, உலகம் ஆதாயம் இல்ல உனக்கு. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்ல. அந்த தரித்திர லாசருவை பாரு, உடம்பெல்லாம் உனக்கு பருக்க, ஏதாவது ஒரு எலும்பு துண்டு ஏதாவது அந்த மேஜையில் இருந்து விழாதான் தானே நினைச்சான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுல ஏதாவது 2 எலும்பு துண்டு விடாதான். ஒருவேளை அந்த பூமியில நீ கர்த்தருக்காக வாழும் போது வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மையா இருக்கலாம். பாஸ்டர், நானும் கூட அப்படிதான் ஏதாவது எலும்பு துண்டு விழாதான் பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தருக்கு நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன் பாஸ்டர். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க விரும்புறேன். எவ்வளவு பருக்கள் வந்தாலும், எவ்வளவு சரீர வேதனை வந்தாலும், ஆனா எந்த சூழ்நிலையில நான் கர்த்தரை மாத்திரம் விட்டு விலக மாட்டேங்கிற மனநிலையில நான் இருக்கிறேன். அன்னைக்கு அந்த லாசருவை பாரு, அந்த லாசரு அப்படிதான் இருந்தான். அவன் உடம்பெல்லாம் பருக்கள், நாய் வந்து நக்குச்சான் அவன் உடம்ப. யோசித்து பார், அப்படின்னா எவ்வளவு கொடூர வியாதியா இருக்கும். நம்மளே நாய் நக்கி இருக்குதா? நக்க விடுவோமா? யோசித்து பார். நம்ம நாக்கு கொண்டு நம்மளையே நக்கிக்க மாட்டோமே, நாயை நக்க விடுவோமா? அந்த லாசரு உடம்பெல்லாம் பாருங்க, வேதம் சொல்லுது நாய் நக்குச்சு. இன்னைக்கு அநேக உண்மையான கிறிஸ்தவர்களை உலக நாய்கள் நக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று, அவன் கண்களை மூடினானா அந்த லாசருவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு ஆண்டவர் அவனுக்கு தேவதூதர்களை அனுப்பி இருந்தார். அந்த லாசரு மரித்த பொழுது தேவதூதர் வரவில்லை. ஆனால் இந்த தரித்திரன் மரித்த பொழுது பரலோகம் அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்களை அனுப்பினது. அது அவனை எடுத்துக்கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் விட்டது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பருக்கள் நிறைந்த வாழ்க்கை நீ வாழலாம். ஆனால் எந்த சூழ்நிலையில கர்த்தருக்காக நீ வாழுவே என்கிற உறுதியாக மனநிலை இருப்பாயனா, அந்த லாசருவுக்கு தூதனை அனுப்பினாதே தேவன் உனக்கு மேன்மையான தூதர்களை அனுப்பி அந்த நித்தியத்திலே உனக்கு ஒரு நிரந்தர ஸ்தலத்தை கொடுத்து அவரோடு நித்தியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயம் அவர் செய்வார். ஒருவோட நடக்கதான் எல்லாம் தெரியும். ஆண்டவருடைய எதுவும் உனக்கு பெருசா தெரியாது. கர்த்தரை விட உறவுகள் உனக்கு பெருசா தெரியாது. ஒரு தகப்பனா சொல்ற, நீ அவரோட இருக்க உறவுகள் மற்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு பெருசா தெரியாது. அதெல்லாம் ரொம்ப எளிதா விட்டுட்டு தேவனை தேட ஆரம்பிச்சு. ஒரு சகோதரியை குறிச்சு கேள்விப்பட்டேன். இப்ப அதிகமா எனக்கு பைபிள் படிக்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லி எனக்கு அவங்க அப்படி சொல்றாங்கங்கிற செய்தி கேட்டு ரொம்ப சந்தோஷம். அது நடைமுறைக்கு வந்தால் எவ்வளவு நாளமா இருக்கும். நீ வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டனா வேதத்தை உன்னையும் விட்டு பிரிக்க முடியாது. உனக்கும் தேவன் வேதத்துக்கும் இடைவெளியே இருக்காது. நீ எங்க போனாலும் சரி இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டே போவ. நீ கக்கூஸ் போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே பாடி முடிக்கலாமா? வலது கரங்களை உயர்த்தி இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, கண்களை மூடி இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின்